பசங்களா கொஸ்டின் ஆஃப் த டேல இருக்கும். இதுல எந்த லெசன்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் லெசன்ல இருந்து தான் நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே மேம், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுமே, என்ன பண்ணலாம்? சிம்பிளா இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அங்க இருந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின் என்ன? எக்ஸ்பிளைன் ஹவு டஸ் சோனார் ஒர்க். ஓகே, சோனாரோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாமா? சோனார் அப்படின்னா நம்ம சிம்பிளா என்னன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். சோ திஸ் இஸ் த சவுண்ட், நெக்ஸ்ட் ஒன் நேவிகேஷன், ஓகே, அண்ட் ரேஞ்சிங். கரெக்டா? சவுண்ட், நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகே, டினோட் பண்ணியாச்சு. இப்ப இந்த டிவைஸ நம்ம யூஸ் பண்ணி இந்த டிவைஸ்ல எதை யூஸ் பண்றோம்? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்றோம். சோ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ நம்ம யூஸ் பண்ணி எதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we able to measure the distance. நல்லா கவனிச்சு பாருங்க. சோ distance, second one is the direction. நம்மனால distance, direction and speed இந்த மூணையுமே நம்மனால ஈஸியா மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இங்க இருந்து இதுதான் என்னுடைய சோர்ஸ் இருக்கிற இடம். இந்த சோர்ஸ்ல நாம என்ன பிக்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா we will fix a transmitter, ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஒரு டிடெக்டர் ரெண்டையுமே நம்ம பிக்ஸ் பண்ணிருப்போம். சோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் டிடெக்டர்னு ரெண்டையுமே நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்ப இதுல இருந்து வெளியில வர்ற அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் இப்படி டிராவல் ஆகி மூவ் ஆகும். சோ டிராவல் ஆகி இங்க ஷிங்க் ஆகிருக்கிற ஷிப் மேல போய் விழுகுதுன்னு நம்ம சொல்லி வச்சிடலாம். ஓகே, ஷிங்க் ஆகிருக்கக்கூடிய இந்த ஷிப் மேல போய் டிரான்ஸ்மிட் ஆன வேவ் விழுகும். சோ விழுந்ததுக்கு அப்புறம் அந்த வேவ் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? இந்த ஷிப்ல இருந்து என்னோட சோர்ஸுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் இத ரெண்டையும் நான் கால்குலேட் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது எவ்வளவு டைம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, நான் எவ்வளவு வெலாசிட்டியில அனுப்பி இருந்தேன் அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ணுவேன். அப்ப பேசிக்கலி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஆனா என்னுடைய வேவ் இப்படி போய் பட்டுட்டு திரும்ப வரும்போது டிஸ்டன்ஸ 2 டைம்ஸ் தான் எனக்கு கடந்து வருது. சோ அதனால my distance will becomes as a velocity into time divided by 2 மாறும். சோ இங்க வந்து டிடெக்டார்ல விழுகும் போது டிடெக்டார் சவுண்ட் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணிரும், உங்களுக்கு டிஸ்டன்ஸை இன்டர்பிரட் பண்ணிரும். சோ இதுதான் பேசிக் ஒர்க் ஆஃப் த சோனார் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன் பசங்களா. சோ சிம்பிளா உங்களுக்கு சோனாரோட ஒர்க் தெரிஞ்சிருச்சு. சோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எனிமி ஷிப்போட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு மெஷர் பண்ணணும்னா வெலாசிட்டி, டைம் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவாங்க. சோ இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் கான்செப்டோட உங்களை நான் நெக்ஸ்ட் லெசன்ல மீட் பண்றேன். தேங்க்யூ so much for the beautiful session.